எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், நாடா இல்ல காடா? அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? எல்லாம் செய்யறேன்னு சொன்ன டிஎஸ்பி தான் இப்ப வந்து என்னை இடுப்ப பிடிச்சு இழுத்தது. அவர் இடுப்ப பிடிச்சி எங்க கிள்ளாங்க? கில்லலங்க, இடுப்ப பிடிச்சி இழுத்தாராம் டிஎஸ்பி. அவரே நல்லா இவ்வளவு பெருசுக்கு இருப்பாரு, அவர் எப்படி இடுப்ப பிடிப்பாரு தெரியல. ஏன்னா லேசா அப்படி இடுப்ப பிடிச்சி கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. அவரை பகிரங்கமா நான் கவர்னர் விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்ப பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அதுல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் அப்படியே தள்ளுமுள்ளு பண்ணி அப்படி உள்ளக்கு போகும்போது அண்ணன் உள்ளக்க வந்துகிட்டு அவர்கிட்ட போலீஸ் வந்த உடனே டக்குன்னு மயக்கம் வருதுன்ட்டாரு. ஐயோ எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வண்டியில ஏறிட்டார். நான் ஹாஸ்பிட்டல்